ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு அதாவது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே எத்தனை நாளைக்கு ஃபீல் பண்ணுறது, எனக்கு தெரிஞ்சு இதான் நடக்க போகுது, அதை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. பெரியவங்க சொல்கிறத கேளுங்கப்பா, ஏன்ப்பா கேட்க மாட்டேங்கிறீங்க? வீட்டில் உள்ள எல்லாம் நின்று ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாள் கால் பண்ணுறாங்க. அதாவது கால் பண்ணினா தான் உன் நாத்தனா அப்படின்னு சொல்கிறாங்க. நாத்தனா திமிர இப்பயே காமிக்க ஆரம்பிச்சிட்டு அடி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என் புருஷன்ட்ட ஃபோனை கொடுன்னு கேட்ட உடனே அதுக்கப்புறம் கௌரி யாருன்னு கொஷின் கேட்குறாங்க. உங்கள்கிட்ட பேசணும், கோயிலுக்கு வாங்கன்னு சொன்னோன்னே இவர் பயந்து போகிறாரு. அவ்வளோ பயம் இருக்குல்ல, நேராக வேணான்னு சொல்லிட்டு போகலாம்ல, அதுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனோடனே யாருன்னு சொல்லி கேட்டோடனே என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே நம்ம மீனாளுக்கு டவுட்டு தான், ஆனால் நம்பிக்கை இல்லை. கால் பண்ணுங்கள் என் முன்னாடியேன்னு சொல்லிட்டாங்க. எப்போ ஜாமி இவ்வளோ விவரமாமா நீ? அதுக்கப்புறம் கால் பண்ணுன்னு சொன்னோடனே கால் பண்ணி பேசணுன்னே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்களாம். அதுக்கப்புறம் அண்ணனே இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. சை, என்ன பொண்ணுடா இது, இவளை கட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கை எப்படி அமைய போதுன்னு. அதுக்கப்புறம் சக்தியோட தங்கச்சியும் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த டைம் பார்த்து நம்ம வேலனோட அண்ணி வந்திருக்காங்க. வந்தோடனே மீட் பண்ணி சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நீயான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிட்டு எனக்கு பதிலாக இன்னொரு பொண்ணு அடிமையாக வரப்போகுது, என் கூட சேர்ந்து அதுவும் கஷ்டப்பட போகுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணாதீங்க, அது நான் தான் இவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. அதாவது அவங்க தங்கச்சி வந்தோடனே நீ தானா வேலனுக்கு பார்த்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ரொம்ப ஷாக் ஆகுதாமா, நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேலன் தான் கொஞ்சம் நல்லவன் சொல்கிறாங்க. என்ன எனக்கோசரம் சொல்கிறீங்களா? அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்கள் வேலைலாம் நல்லவன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாங்க உண்மை. அதுக்கப்புறம் வேலன் வீட்டில் பத்திரிக்கை அடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானே போய் கொடுத்துருவேன்னு அவர் கிளம்புறாரு. அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணுறாரு, இப்போயே அடிமையிடாதா அப்படிங்கிற மாதிரி. அவங்க அடிமை தான், அது தெரியல உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.